நீங்க இப்பதான் புதுசா வேலைக்கு போயிருக்கீங்களா? அப்பனா இந்த வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த விஷயம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கலாம், இல்ல இதுக்கு மேல நடக்காம இதை தடுக்கலாம். எனக்கு ரொம்ப பழக்கமான ஒரு ஃப்ரெண்ட் ரொம்ப நாள் கழிச்சு போன் அடிச்சேன். இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, 10 வருஷமா அவர் வேலை செஞ்ச கம்பெனி, நல்ல சம்பளம், EPF, சொக்சோ, பெரிய காடி, பெரிய வீடு எல்லாமே வாங்கி ஃபுல்லா செட்டில் ஆயிட்டாரு. ஆனா அந்த வீட்டுக்கு மாசம் மாசம் அவரு 5000 வெள்ளி வரைக்கும் கட்டுறாங்க. ஆனா அந்த வேலை திடீர்னு இன்னைக்கு போச்சு. அந்த ப்ராப்பர்ட்டியை அவர் ஃபுல்லா ரெனோவேஷன் பண்ணி அவங்க ஹோல் ஃபேமிலியோட போய் அந்த வீட்டுல இருந்துட்டாரு. சோ இப்போ அவருக்கு வேலை போகணும்னு அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. சோ ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சது கண்டிப்பா தப்பு இல்லை. ஆனா அவ்வளவு சின்ன வயசுல அவரு அந்த ப்ராப்பர்ட்டியை இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வாங்காம ஓன் ஸ்டேக்கு வாங்கினதுதான் இங்க பிரச்சனை. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி ஒரு தருணத்துல அவருக்கு மாசம் மாசம் ஒரு சாலிடான பாசிவ் இன்கம் கொடுத்திருக்கும். அந்த காசை வச்சு அவர் மெத்த கமிட்மெண்ட் எல்லாத்தையும் பே பண்ணிருக்கலாம். பட் அவர் ஓன் ஸ்டேக்கு வாங்குறதுனால தான் அவருக்கு இதுல இருந்து எந்த இன்கமும் வரும். சின்ன வயசுல ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சது கண்டிப்பா தப்பு இல்லை. ஆனா அந்த வீடை ஓன் ஸ்டேக்கு வாங்கி இந்த மாதிரி கஷ்டப்படுறது தான் தப்பு. நீங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, இல்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்க லைஃப் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, இல்ல யாராச்சும் இந்த சிச்சுவேஷன்ல இருக்காங்களா, இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுமா, கண்டிப்பா எங்களுக்கு DM பண்ணுங்க, இல்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச கைடன்ஸை கொடுக்குறோம்.